நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் அருகே தொடர் கனமழை காரணமாக வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரமாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக நீரோடைகளில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மேல்கூடலூர் அருகே உள்ள கோக்கல் பகுதியில் விரிசல்கள் ஏற்பட்டு சில வீடுகள் முற்றிலுமாக இடிந்தும் சில வீடுகளின் சுவர்கள் சேதமடைந்தும் காணப்படுகின்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ள நிலையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கின்றது. ஆஸ்பத்திரியில மண் எடுக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு போயிட்டு இருக்கு. ஆசா பவன்ல இருக்கவங்க எல்லாம் வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, வெளியூருக்கு போயிட்டாங்க. இப்ப இங்க இருக்கவங்க தான் இருக்காங்க. இங்க 5-6 வீடு சுக்குநூறா ஆகி போச்சு. இங்கே வந்துட்டு நாங்கள் 15 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆபத்தும் வர கிடையாது. இப்போ கீழே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அது விரிவாக்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாறைங்க அங்கே இருக்கிற மரம் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அது காடாக தான் இருந்தது. பெரிய பெரிய மரமெல்லாம் வெட்டிட்டு வேரெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்தோன்னா அங்கே மண் லூஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. ஒரு மாசத்துக்கு முதல்ல இங்கே சின்ன சின்னதாக விரிசல் விட்டுட்டு இருந்தது. இப்போ இந்த ஒரு வாரமா இந்த 7-8 வீடுக்கும் அப்படி இடிஞ்சு அவங்களெல்லாம் இடம் மாத்திட்டாங்க. இங்க ரோடு வேணும். இருக்கிற வீடுங்க இனியும் உடஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது அரசு உதவி செய்யணும் எங்களுக்கு. அதிகாரிகள்லாம் மண் எடுத்துட்டு போயிருக்காங்க டெஸ்டிங்க்கு. டெஸ்ட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க இருக்க முடியுமா இருக்க முடியாதான்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் மிக விரைவில் கொஞ்சம் சீக்கிரமா இதெல்லாம் பண்ணி கொடுத்து வழியெல்லாம் நடக்கிறதுக்கு வழியெல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும்.